வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடிக் கொண்டிருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிறிஸ்தவர்கள் நத்தார் தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சிறை கைதிகள் 557 பேர் விடுதலை. பண்டிகை காலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்க்குமாறு போலீசார் வேண்டுகோள். தெற்கு அதிவேக வீதியில் நேற்றைய தினம் மாத்திரம் சுமார் 16 மில்லியன் ரூபாய் வருமானம். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் நத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். அயலவர்கள் மற்றும் பின்தங்கிய சமூகத்தினர் மீதான அன்பும் அந்யோன்ய உறவும் சக வாழ்வுடன் கூடிய நல்லிணக்கமும் நத்தாரூடாக பிரதிபலிக்கப்படும் மிக சிறந்த அறிகுறிகளாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். நத்தார் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிகுறிகள் எந்த நாடாயினும் எந்தவொரு இனமாயினும் மதிப்பளித்து போஷிக்கப்பட வேண்டிய சிறந்த குணவியல்புகளாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய குணவியல்புகளை உயிர்பெற செய்வதன் ஊடாக உலகம் முழுவதும் ஆயுத கலாச்சாரம் மௌனிப்பதற்கு வழி ஏற்படும் என்பதுடன் சமாதானத்தின் காற்று அனைத்து இதயங்களிலும் குடிபுகுவதற்கும் ஏதுவாக அமையும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இயேசுநாதரின் வாழ்வை அடிப்படையாக கொண்டு தத்தமது வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்படும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு மற்றும் நீதி நிலைநாட்டப்படும் சிறந்த ஒரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒன்றுபட்டு ஒரே மனதுடன் செயற்படுவது அனைவரது கடமையாகும் என தெரிவித்துள்ள பிரதமர் அப்போதுதான் இயேசுநாதரின் பிறப்பு இடம்பெற்ற நத்தார் தினத்தை அர்த்தபூர்வமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன மத பேதமற்ற சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த தெய்வீகத்தன்மை மற்றும் மனிதத்துவத்துடன் கைகோர்த்த நட்பண்புகள் மிகுந்த ஒரு சூழலையே தற்காலிக சமூகம் வேண்டி நிற்பதாக தமது நத்தார் தின செய்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. உலகில் வாழ்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் இன்று கிறிஸ்துவின் பிறப்பை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். பாவத்திலிருந்து மனுகூலத்தை மீட்பதற்காக பிதாவாகிய கடவுள் தம் ஒரே மைந்தனாகிய கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். Hail, thou that art highly favored, the Lord is with thee. Blessed art thou among women. Fear not, Mary, for thou hast found favor with God. And behold, thou shalt conceive and bring forth a son, and thou shalt call his name Jesus. இவருடைய பிறப்பை குறித்து பல தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்திருந்தார்கள். தீர்க்கதரிசிகளால் முன் அறிவித்தபடியே பெத்லகேம் எனும் ஊரில் ஒரு சத்திரத்தில் இயேசு பாலகன் பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த சந்தோஷமான செய்தி முதலாவதாக வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலேயே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தேவதூதன் அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னான். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கடவுள் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைவருக்கும் நல்வாழ்வை அருளவும் மீட்பை தரவும் தம் சொந்த குமாரனை அனுப்பினார். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சிறப்பே கடவுளுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகும். உலக வரலாற்றில் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு முக்கிய சம்பவமாக கருதப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:16 குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு பூராகவும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன. ஹங்குள்ள ஸ்வர்காரோபித்த மாதா தேவாலயத்தில்
கொழும்பு பேராயர் பேரரு திரு மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாடகை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கல்லாறு மெத்தடிஸ்ட் தேவாலயம் மற்றும் களுவாஞ்சிக்குடி தேவாலயங்களில் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. செங்கலனை புனித நிக்கலஸ் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இமானுவேலின் தலைமையில் பெரிய மாதா தேவாலயத்திலும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கல்முனை இருதயநாதர் ஆலயத்தில் பங்கு தந்தை அந்தோனி லியோன் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் புனித மரியன்னை ஆலயத்தில் இடம்பெற்ற நத்தார் திருப்பலி ஆராதனையில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டனர். யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னர் மடு புனித திருத்தலத்தில் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன. முறிகண்டி தென்னிந்திய திருச்சபையில் நள்ளிரவு சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு கூலாமுறிப்பு புனித சூரியப்பர் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. வவுனியா ரம்பைக்குளம் அந்தோனியார் தேவாலயத்தில் அருட்தந்தை எழில்ராஜன் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஹட்டன் திருச்சிலுவை ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனைகளில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டனர். புத்தளம் தலைவில் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நத்தார் ஆராதனைகள் இடம்பெற்றன. நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சிறை கைதிகள் 557 பேருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியுள்ளார். கொலை மற்றும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் உட்பட பாரதூரமான குற்றங்கள் தவிர்த்த ஏனைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரான சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உப்புல்தெனிய தெரிவித்தார். ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டவர்கள் சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வந்துள்ளார்கள் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் கூறினார். பண்டிகை காலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வாகன சாரதிகளிடம் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுபோதையுடன் வாகனம் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான புரோன் குணசேகர குறிப்பிட்டார். மதுபோதையுடன் வாகனம் செலுத்துவோரை கைது செய்வதற்காக கடந்த 23ஆம் தேதி ஆரம்பித்த திடீர் சோதனை நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இவ்வாறு கைது செய்யப்படுகின்றவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. இதேவேளை நீர்நிலைகள் தற்போது நிரம்பியுள்ள நிலையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு யாத்திரைகள் மற்றும் உல்லாச பயணங்களை மேற்கொள்கின்றவர்கள் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த பயணங்களின் போது நீர்நிலைகளில் இறங்குவது ஆபத்தானது என்பதால் உயிர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் மாத்திரம் மக்கள் நீரில் இறங்குவது உகந்தது எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் பண்டிகை காலத்தில் பட்டாசு கொளுத்துவதாலும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு இடமுள்ளது என்பதால் அவற்றை கவனமாக கையாள வேண்டும் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தெற்கு அதிவேக வீதியில் நேற்றைய தினம் மாத்திரம் சுமார் 16 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. 50,000 வாகனங்கள் அதிவேக வீதியை நேற்றைய தினம் பயன்படுத்தியுள்ளதாக அதிவேக வீதி மேற்பார்வை மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ். சோபநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையால் நேற்று முற்பகல் வேளையில் தெற்கு அதிவேக வீதியின் மாத்தரை கொடகம வெளியேற்றத்தினூடாக கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. தெற்கு அதிவேக வீதியின் கொடகம வெளியேற்ற பகுதியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல் காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சூரங்கல் மற்றும் சாந்திநகர் மக்கள் தமது கிராமத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து தருமாறு வலியுறுத்தி இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கென்யா கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள சூரங்கல் சந்தையில் இன்று காலை 8 மணியளவில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சூரங்கல் மாதர் அபிவிருத்தி சங்கம், மகளிர் அபிவிருத்தி சங்கம் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். குடிநீர் வசதி, உள்வீதி அபிவிருத்தி, கழிவறை வசதிகள், வீடமைப்பு, பாடசாலை புனரமைப்பு ஆகிய காரணங்களை முன்வைத்து சாந்தி நகர் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு வன்செயலுக்கு பிறகு எங்களுக்கு வீடு இல்லை, தண்ணி வசதி இல்லை, ரோட்டு வீதிகள் கிளியர் இல்லை. 90ஆம் ஆண்டிலிருந்து வன்செயலில் பாதிக்கப்பட்ட சலாமத் நகர் கிராமம் இதுவரை எந்த விதமான ஒரு அபிவிருத்தி நிலைமைகளுக்கும் வர இல்லை. கென்யா பிரதேச செயலகத்தின் உதவி திட்டமிடல் பணிப்பாளரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்தனர். கண்டி யாழ் பிரதான வீதியின் கல்வடுவாகம பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். திரப்பனவிலிருந்து கல்வடுவாகம நோக்கி பயணித்த கார் வீதியால் பயணித்த 2 பெண்கள் மீது மோதியுள்ளது. விகாரைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த பெண்களே இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். 52 மற்றும் 62 வயதுடைய 2 பெண்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.